காலையில் வேலைக்கு போகிறோம், மாலையில் வீட்டுக்கு வருகிறோம், ஒருவேளை உணவு சாப்பிடுகிற அளவுக்கு நமக்கு சம்பாத்தியம் வருகிறது. இதோடு அல்ல, நீங்கள் தலைமைத்துவத்துக்குள்ளே போவதற்கு உங்களை வழிநடத்த ஒரு கோச் ஒருவர் தேவை. சில நேரத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்க காரணம் என்ன? பொருளாதாரத்தை இப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்டார் அங்கே இல்லை. இன்னைக்கு அநேகர் சில நேரத்தில் தன்னுடைய பிஸ்னஸில் தோல்வியடைய காரணம் என்ன தெரியுமா? யூடியூப் வீடியோ ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறது தான் காரணம். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதில் அதிகமான நேரத்தையும் நாட்களையும் செலவிடணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்களில் இருக்கும் சிறந்தவன் என்கிறதான தலைப்பினுடைய அடுத்த பகுதியை நான் பேச விரும்புகிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆலோசகர் தேவை, ஒரு மென்டார் நமக்கு தேவை. அதனால தான் வேதமே சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஆலோசனை என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு கோச் நமக்கு தேவை, நம்மை நடத்துவதற்கு ஒருவர் நமக்கு தேவை. நீங்கள் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் எவ்வளவு தலை சிறந்த வகையில் அவர்கள் விளையாண்டால் கூட அவர்களுக்கு ஒரு கோச் உண்டு, அவர்களுக்கு ஒரு பயிற்சியாளர் உண்டு. இந்த பயிற்சியாளர் அவருக்கு தெரிந்தவைகளை சொல்லித் தருவார். இன்னுமாக இந்த விளையாட்டு வீரர்கள் தன்னுடைய அந்த விளையாடுகிற இடத்திலே அவர்கள் செய்கிற தவறுகளை இந்த பயிற்சியாளர்கள் மாத்திரமே என்ன செய்ய முடியும்னு சொன்னால் கரெக்ட் பண்ண முடியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைந்து வர வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தெரியாத அநேக விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்கு ஒரு ஆலோசகர் நமக்கு வேண்டும். இந்த ஆலோசகர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உந்தி தள்ளுவார்கள், நமக்கு தகுந்த இடத்துல நமக்கு ஆலோசனை கொடுப்பார்கள், நமக்கு தெரியாத காரியங்களை அவர்கள் கற்றுத் தருவார்கள். இந்த ஆலோசனைக்காரர் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால், ஒரு கோச் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை கவனிக்கணும். அந்த கோச் தான் பாருங்கள் நம்முடைய உணவை தீர்மானிப்பார்கள், நம்முடைய எழுந்திருக்கிற நேரத்தை தீர்மானிப்பார்கள், நம்முடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும், நம்முடைய சரீர பலன், நம்முடைய உடலினுடைய பலன் அவங்களுக்கு தெரியும், உங்களுடைய திங்கிங் சிஸ்டம், உங்களுடைய மைண்ட் அவங்க இந்த கோச்சுக்கு தெரியும். ஸோ இந்த வகையில் நீங்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும், இந்த இடத்துல நீங்கள் போக வேண்டும், இப்படிப்பட்ட எக்ஸசைஸ் நீங்கள் செய்ய வேண்டும். அல்லது ஒருவேளை பிஸ்னஸ் கோச் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எல்லா நிதிநிலைகளையும் அவர்களிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும், உங்களுடைய எல்லா முடிவுகளையும் அவர்களிடத்தில் சொல்லணும். நீங்கள் எப்படியெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க, எப்படியெல்லாம் உங்களுடைய போக்கு இருக்கிறது, எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது தான் பாருங்கள் உங்களுடைய லாபங்கள் நஷ்டங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் அடுத்தது நீங்கள் லாபத்துக்குள்ளே வரும்படி, நீங்கள் மேன்மை அடையும்படி உங்களை அவர்கள் கைட் பண்ணுவார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கோச் நமக்கு தேவை, நம்முடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும்படியான ஒரு கோச் தேவை. இந்த நாட்களில் சில நேரத்தில் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அநேகர் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோச் ஒருவர் வேணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மென்டார் ஒருவர் வேணும், உங்களுக்கு ஒரு ஆலோசனைக்காரர் வேணும். நீங்கள் ஒருவரை ஆலோசகராக ஏற்றுக்கொண்டால், ஒருவரை மென்டாராக ஏற்றுக்கொண்டால், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை சரி செய்து அழகாய் நடத்தும்படி அவர்கள் இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் பைபிளில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் சாலமோன் ராஜா அவருடைய நாட்களுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜாவினுடைய மகனாகிய ரெகோபெயாம் அவர் ராஜாவாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அப்பொழுது யெரொபெயாம் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரும் அவரோடு இணைந்தவர்களும் ரெகோபெயாமினிடத்திலே முறையிடுகிறார்கள். ஐயா, உங்களுடைய தகப்பன் எங்கள் மீது பாரமான ஒரு சில வேலை பளுவை வைத்தார், நீங்கள் கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லி. உடனே இந்த ரெகோபெயாம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு சில முதியவர்கள் அந்த இடத்துல நிற்கிறார்கள் அரசவையில். அந்த முதியவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் இந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய பாரத்தை குறைத்து அவர்களோடு நன்றாய் நடந்து கொண்டால் உம்முடைய ராஜ்யபாரம் நிலைக்கும், அவர்கள் உம்மை கேட்பார்கள், நீர் என்ன சொல்கிறீரோ எல்லாவற்றையும் கேட்பார்கள் என்று சொல்லி. ஆனால் அதே ரெகோபெயாம் என்ன செய்கிறார், அந்த ராஜா தன்னுடைய வயதில் இருக்கக்கூடிய வாலிபர்களிடத்திலே அவர் ஆலோசனை கேட்கிறார். இவங்க இப்படி முறையிடுறாங்க, நம்ம என்ன செய்வது என்று சொல்லி. அந்த வாலிபர்கள் சொல்லுகிறாங்க, இல்லை, உங்கள் தகப்பன் அவர்கள் மீது பாரமான ஒரு வேலை பளுவை வைத்தார், நீர் இன்னும் அந்த பாரத்தை அதிகமாக்கும், இன்னும் அந்த வேலையை அதிகமாக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறாங்க.
இப்போ இந்த ரெகோபெயாம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நல்ல ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர் தன்னோடு இருந்த அனுபவம் இல்லாத, ஞானம் இல்லாத, தெளிவில்லாத தன்னுடைய வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய ஆலோசனையை கேட்டதுனாலே அவர் அதே போல் வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டு அவர் பாரமான வேலை பளுவை அதிகரிக்கிறார். பிற்பாடு என்ன நடந்தது? அவருடைய ராஜ்யபாரமே பிரிக்கப்பட்டது. ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டு சுக்குநூறாய் போனது. அதில் ஒரே ஒரு பகுதியை மாத்திரமே இந்த ரெகோபெயாம் ஆளும்படியான சூழல் வந்தது. நம் வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரர் வேண்டும். நமக்கு நல்ல ஆளுமையில் நம்ம வரணும்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு கோச் நமக்கு வேண்டும். நமக்கு நல்ல ஒரு ஒரு தலைமைத்துவத்தில் நீங்கள் வரணும்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு கோச் வேணும். நம்முடைய வாழ்க்கையில் காலையில் வேலைக்கு போகிறோம், மாலையில் வீட்டுக்கு வருகிறோம், ஒரு வேளை உணவு சாப்பிடுகிற அளவுக்கு நமக்கு சம்பாத்தியம் வருகிறது. இதோடு அல்ல, நீங்கள் தலைமைத்துவத்துக்குள்ளே போவதற்கு உங்களை வழிநடத்த ஒரு கோச் ஒருவர் தேவை. ஒரு காரியத்தை செட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க, எனக்கும் ஒரு கோச் தேவை, எனக்கும் ஒரு ஆலோசகர் தேவை, என்னை நடத்த ஒருவர் தேவை. நீங்கள் ஒருவரை கண்டுபிடித்து செலக்ட் பண்ணி அவரிடத்துல உங்கள் முழு மனதை ஒப்பு கொடுங்க. அவங்களிடத்துல கேளுங்க, என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. நல்ல தேவ மனிதர்களிருந்து அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நல்ல ஒரு முதியவர்கள் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கீழே சில நாட்கள் வேலை செய்யணும். இன்றைக்கி அநேகர் சில நேரத்தில் தன்னுடைய பிஸ்னஸில் தோல்வியடைய காரணம் என்ன தெரியுமா? யூடியூப் வீடியோ ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு உடனே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறது தான் காரணம். ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் அதில் அதிகமான நேரத்தையும் நாட்களையும் செலவிடணும். ஒருவருக்கு கீழே நம்ம சில நாட்கள் சில வருடங்கள் நம்ம இருக்கணும். அவர்கள் நம்ம கைட் பண்ணணும், அவங்க நம்மளை கோச் பண்ணணும், அவர்கள் நம்மை சரியான வகையில் அவர்கள் நடத்துவார்கள். அனுபவங்களை கற்றுக்கொள்ளணும். ஒரு அனுபவசாலியினுடைய ஆலோசனை மிக விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி, வைரங்களை விட அதிகமானது. ஆகவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு மனிதன் வெளியே வரணும்னு சொன்னால் நாம் ஒரு தலைமைத்துவத்தினிடத்திலே அடங்கி இருக்கணும். நாம் நம்மை வழி நடத்துகிற ஒரு மென்டாரினிடத்திலே ஆலோசனைகளை நாம் கேட்க வேண்டும். அது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அப்போ தான் பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையாளன் வெளியே வருவான். வேதத்திலே பார்க்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் அவர் ஆலோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவர். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது 9:6 அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. He is a counselor. அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். தேவனிடத்தில் தினந்தோறும் ஆலோசனை கேட்கணும், ஜெபத்தில் தினந்தோறும் ஆலோசனை கேட்கணும். ஒரு நல்ல கோச் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் இருந்து அவர் உங்களை கைட் பண்ணுவார். உங்களுடைய காலை வேளையினுடைய எழுந்திருக்கிறதுல இருந்து அவர் உங்களை கைட் பண்ணுவார். நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் ஒருவேளை கேம்ஸ் விளையாண்டுருப்பீங்க, ஒருவேளை ஸ்கூல் கேம்ஸ், ஸ்கூல் டோர்னமெண்ட் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கேம்ஸ் லெவலில் நீங்கள்லாம் போய் விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த கோச் உங்களை காலை வேளையில் எழுப்பி விட்டு அவர் உங்களுக்கு அதிகமான ட்ரைனிங் கொடுப்பார். சில நேரத்தில் நீங்கள் ஃபுட்பால் தான் விளையாடணும், ஆனால் அவங்க சில நேரத்தில் பாருங்கள் வேறு சில ட்ரைனிங்கெல்லாம் கொடுப்பாங்க. நமக்கு ஒரு வேளை சம்பந்தமே இல்லாததை போல தோணலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் சம்பந்தம் உண்டு. நாம் ஒரு வேலையை செய்யும் பொழுது அதோடு இணைக்கப்பட்ட பல திறமையான காரியங்களை கற்றுக்கொள்வது அவசியம். அதை உங்களை அறிந்திருக்கிற, உங்கள் கெப்பாசிட்டியை தெரிந்திருக்கிற அந்த கோச் மாத்திரம்தான் உங்களை கைட் பண்ண முடியும். சில நேரத்தில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா வெறுமனை ஜெபத்தை மாத்திரம் செய்து கர்த்தாவே என்னை நீர் உயர்த்தும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், எனக்குள்ளே திறமையை தாரும், எனக்குள்ளே வரங்களை தாரும் ஜெபம் பண்ணி விட்டு விடுவோம். இல்லை, எல்லா திறமைகள் வெளியே வருவதற்கும் எல்லா வரங்கள் கிரியை செய்வதற்கும் நமக்கு ஒரு மென்டார் அவசியமாக இருக்கிறது. எலியா பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிசாவை வேலைக்காரனாக எடுத்தார். ஆனால் இந்த எலிசா நீண்ட நாள் வேலைக்காரனாக இல்லை, தன்னுடைய தலைமையாக இந்த எலிசா எலியாவை எடுத்துக்கொள்கிறார். ஆகவே தான் எலியா என்னென்ன சொல்லுகிறாரோ அவைகள் எல்லாம் இந்த எலிசா செய்து கொண்டே வந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளிலே எலியாவின் மேல் இருந்த தலைமைத்துவத்தின் ஆவி, எலியாவின் மேல் இருந்த அந்த மிகப்பெரிய சிறந்த ஒரு ஆவி எலிசாவுக்குள்ளே வந்தது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறந்த அந்த மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் இறங்க வேண்டிய இன்னொரு படிக்கட்டு என்னன்னு சொன்னால், உங்களுக்கென்று ஒரு கோச் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கென்று ஒரு மென்டார் வேணும், உங்களுக்கென்று ஒரு ஆலோசகர் வேணும். தேவனே எல்லாவற்றிற்கும் மேலான ஆலோசகர். ஆனால் நீங்கள் ஒரு சில காரியங்களை பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த விஷயத்தில் மேலே வரணுமோ அதை தெரிந்தவர்களிடத்திலே அவர்களுக்கு கீழே அடங்கி இருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்கிற ஆவி என்பது ஒரு தெய்வீக ஆவியாக இருக்கிறது. தேவன் எலிசாவை எலியாவிற்கு கீழே பல வருடங்கள் வைத்து
எலிசா கற்றுக்கொள்ள உதவி செய்து எலிசா மீண்டும் எலியாவினுடைய தலைமை பதவிக்கு வந்தார். அதே போல் வேதத்திலே ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் பார்க்கிறோம். தேவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே ஹேவ் அ கோச் ஆர் மென்டார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆலோசகர்களை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்கட்டும். அப்பொழுது தான் பாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அநேகருக்கு பாருங்கள் சில நேரத்தில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்க காரணம் என்ன? பொருளாதாரத்தை இப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மென்டார் அங்கே இல்லை. அனுபவம் உள்ள ஒருவர் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கே இல்லை என்று சொன்னால் ஒரு சிலர் அதனுடைய ஆலோசனை கேட்பது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சில நேரத்தில் நடப்பது உண்டு. அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது செய்யாதபடி எப்பொழுது நான் வாழ முடியும் என்று நடப்பது உண்டு. அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை நீண்ட நாட்கள் இருக்கிறது. நாம் நன்றாய் வாழணும், நம்ம செழிப்பாய் வாழணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் பொருளாதாரத்திற்கு தேவையான ஒரு மென்டாரை நம்ம வச்சுக்கணும். பிஸ்னஸில் நம்ம உயர்வதற்கு அந்த அனுபவம் உள்ள அந்த தேவ ஆலோசனை உள்ள ஒரு சில மென்டார்ஸை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரத்தில் திருமண காரியத்தில் கூட உங்களுக்கு அநேக ஆலோசனைகள் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம ஏதோ செலக்ட் பண்ணோம், ஏதோ திருமணம் பண்ண வாழ்ந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. தெய்வீக ஆலோசனை இல்லாதபடி நடக்கிற எல்லா திருமணங்களும் எங்கேயோ ஒரு பிரச்சனையில் விவாகரத்துகளை முடிந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்களை முடிந்து கொண்டிருக்கிறது. யூ நீட் அ மென்டார், யூ நீட் அ கவுன்சிலர். தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறீங்கன்னா ஏதாவது ஒரு தேவ மனிதனை உங்களுக்கு நீங்கள் மென்டாராக வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் அவர்கள் மூலமாய் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை நீங்கள் உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் பார்க்கலாம். நல்ல தேவ மனிதர்களை தெரிந்து கொண்டு, நல்ல ஆலோசகர்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு மென்டாராக வைங்க, உங்களுக்கு ஒரு தலைமையை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு லீடராக வைத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது தான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையடைந்து மேலே வர முடியும். உங்களுக்குள் இருக்கிற சிறந்தவனை கண்டுபிடிக்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு வழி, உங்களுக்கு ஒரு மென்டாரை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. இன்னொரு எபிசோடில் உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நிச்சயம் நடத்துவார். இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு இதை அனுப்பி வைங்க. அவர்களும் பிரயோஜனம் அடையட்டும், பயன்பெறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.